ஹாய், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? 2 நாளாக பேசலை, எதுவும் பண்ணலை, கமெண்டும் போடல. சரி, ஓகே. இன்றைக்கி எனக்கு மனசு சரியில்லை. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் லஞ்சு டிஃபன் என்னென்னா இட்லி, சட்னி, சாம்பார் சாதம், முருங்கைக்காய் பொரியல். இன்றைக்கி எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. குக்கரில் பருப்பு போட்டு வேக வச்சாங்க எங்கள் வீட்டு பொண்ணு. அது வேக வைக்கும் போது தண்ணி சரியாக நிறைய விடலை, அதில் தண்ணி நிறைய சேர்த்து வேக வைக்கல. ட்ரை ஆகிட்டு அப்படியே குக்கர் அப்படியே ஒரு மாதிரி சுற்றி கீழே விழுந்து மேலெல்லாம் தெரித்து கையெல்லாம் கோப்பலமாயிடுச்சு எங்கள் வீட்டு பொண்ணுக்கு. அது எனக்கு மனசு சரியில்லை. ப்ரேயர் பண்ணிங்க. ஏன்னா எங்கள் மேலே நிறைய கண் இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறுறோம், நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டோம். சரி, இதுலையாவது நம்ம சாப்பாட்டு விஷயத்துலையாவது நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சாப்பாட்டு வேலையை தொடங்கியிருக்கோம். ஆனால் அதே வந்து இந்த தெரு ஒரு 2-3 தெரு ஃபுல்லாக பரவி அது ஒரு பெரிய இது மாதிரி நாங்கள் என்னமோ அதில் ஒரு 50,000-60,000 சம்பாதிக்கிற மாதிரியும் அப்படியே ஒரு பெரிய இஷ்யூவாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே எங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டி மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் என் பொண்ணுக்கு இது போல் ஆயிடுச்சு. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். ஒருத்தர் கஷ்டத்துலேருந்து முன்னுக்கு வராங்கன்னா அவங்கள பாராட்டி தூக்கி விட பார்க்கணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும். ஆனால் அவங்கள அவங்க மேலே பொறாமப்படக்கூடாது. ஏன்னா அவங்களோட உழைப்பு, அவங்களோட கஷ்டம், அவங்க எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்கன்னு அதை புரிஞ்சுக்கணும். அதனால் எப்போவுமே அது நினைக்கவே கூடாது. அப்படி கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளால் உதவி பண்ண முடியலன்னு கூட அவங்களுக்கு தூக்கி விடுறதுக்கு எதனா வழி காட்டி விடணும். சரி, முன்னேறுங்க, இதை வச்சு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். பொறாமப்பட்டு அதுக்கு தான் அவங்க என்ன இப்போ சமைக்கிறாங்க, அவங்க என்ன அவங்களுக்கு நல்ல பண வசதி வந்துச்சு, அது வந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல நான் இருந்து பார்த்தா தான் எனக்கு அந்த வழி தெரியும். அதுபோல் எல்லாரும் அதுபோல் உணர்ந்து இது பண்ணால் நிச்சயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் போகாமல் போட்டி எதுவுமே வராது. எவ்வளோ என்னென்னமோ விஷயம்லாம் நடந்திருக்கு. இதுக்கு இருக்கிற கொஞ்ச கால வாழ்க்கை எல்லாமே சந்தோஷமாக இதுவாக சமாதானமாக இருந்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் போகாமல் பிடிக்காமல் போட்டி போடாமல் சமாதானமாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் மேலே இவ்வளோ கண் இருக்குது. அந்த டிஸ்டியா என்னன்னு தெரியல. எங்கள் வீட்டு பொண்ணுக்கு அது போல் ஆயிடுச்சு. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட்டு. பாய்.